ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த 3வது மாதத்தின் 2வது நாளில் கூட இங்கே சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், நாட்கள் எவ்வளோ வேகமாக போகுதுல. இப்போ தான் ஒரு புது வருஷம் வந்த மாதிரி இருக்குது. 2 மாதம் வேகமாக முடிஞ்சிச்சு. இந்த 3வது மாதத்தில் கூட கர்த்தர் நம்மளை கிருபையாக கொண்டு வந்துருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை நடத்துவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இதை நம்புறீங்களா தேவ பிள்ளைங்களே? இந்த விசுவாசங்க இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இது. அல்லேலூயா. எந்த வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டது? பிரதர், இந்த 2024 ஏதாவது நன்மை கிடைக்கும்னு நினச்சேன், ஒரு மாற்றம் உண்டாகும் நினச்சேன், நான் எதிர்பார்த்த காரியம், நான் எடுத்த முயற்சி ஆமீன் ஜெயம் பெறும், என் பிஸ்னஸ் வாய்க்கப்படும், என் பிள்ளைங்களுடைய காரியங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு முன்னேற்றம் உண்டாகும், அப்படி நிறைய காரியங்கள் யோசித்தேன். ஆனால் 2 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே தானே இருக்குது. கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நான் தேவ மனுஷனை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சித்தம் வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் உங்களுக்கு எதெல்லாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் கொடுக்க வேண்டும், எப்படியெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் திட்டமிட்டுட்டாரோ, இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, ஆல்ரெடி பிளான்டு. ஆண்டவர் ஏற்கனவே உங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு வைத்திருக்கிறார். இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே. அத்தனை காரியங்களும் அழகாக, நேர்த்தியாக, பர்ஃபெக்டாக, சூப்பராக செய்து முடிப்பார். ஆமே. இப்போ ஒரு வேளை மனுஷர்கள் கதவுகளை அடைக்கிறது போல இருக்கலாம். போகிற இன்டர்வியூக்கு போகிற பிரதர், எல்லா இடத்துலையும் எனக்கு ஃபெயிலியர் தான், எல்லாம் பார்க்குறேன், கூப்பிட்றேன்னு சொல்ல இன்னும் வரல, நான் லோனுக்கு ட்ரை பண்ணேன், எல்லா ஃபெயிலியர் தான், எல்லாம் ரெடி ஆனாலும் ஒரு டாக்குமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு ஷட் டவுன் ஆகிருக்கு, என்னென்ன காரியத்தில் உங்கள் கதவுகள் மூடப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையில் எவ்வளோ முயற்சி தயார் செய்கிறோம். நிறைய பேர் வந்து வரன் பார்க்குறாங்க, ஆனாலும் என் மகளுக்கு கைகூடி வருது போலக்கு கடைசி நிமிஷத்தில் நோ சொல்லிடுறாங்க. ஏனே தெரியல. கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான திட்டமாக பேசுகிறாரு. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் வாசலை திறந்துட்டார்னா திறந்தது தான். அதுக்கு முன்பாக அழகாக இருக்கும், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். தேவ பிள்ளையில் அவருடைய கிரியைகளை நாம் என்ன பண்ணோம்னாக்கா, ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள். நம்ம அதை நான் எதுக்கு கம்பேர் பண்ண? விசுவாசத்தில். உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் அங்கே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறமாய் நீங்கள் காரியங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. ஆமென். தேவ பிள்ளையில் ஒருவேளை கொஞ்சம் கால தாமதம் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் நிச்சயம் அது வரும். அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, உன்னை பெரிய காரியம் ஒன்றை சாதிக்க முடியலனோ, நீங்கள் அந்த கொஞ்சம் பலத்தில் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. தேவ பிள்ளையில் அந்த நாமத்தில் அதிசயம் இருக்குது. ஆமே. என் நாமத்தில் இங்கே எதை கேட்டாலும் செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர்களுக்கு வாசலை திறந்துருக்கிறார். நீங்கள் உள்ளே பிரவேசிக்க போகிறீங்க, மேய்ச்சலை கண்ணடைய போகிறீங்க, திருப்தியாக இருக்க போகிறீங்க. இன்னைக்கு வாசல் திறக்க போகிறார். இன்றைக்கி உங்கள் கற்பத்தின் வாசலை திறக்க போகிறார். நன்மையின் வாசல், வேலையின் வாசல், சுகத்தின் வாசல், என்ன வாசல் உங்களுக்கு திறக்கப்படணுமோ கர்த்தர் வாசலை திறக்கிறார். நீங்கள் தைரியமாக போங்க, ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் வாக்கு பண்ணியிருக்கிறீர். இன்னைக்கு என்னென்ன வாசல்கள், இது வரையில் அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட்டுட்டங்கப்பா, திறக்கப்பட்டுட்டங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். போதும் அப்பா, எங்கள் அவமானங்கள் போதும், எங்கள் நிந்தை போதும் ஆண்டவரே, எங்கள் வேதனைகள் போதும். வாசலை திறந்து இவளை ஆசீர்வதித்து இவளை கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முன்னேற்றத்தை தடுக்கிற எல்லா தடைக்கற்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும்.
கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கேள் பிதாவே. ஆமென்.